மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த கடலோர பகுதிகளில் சிப்காட் நீல பொருளாதார பூங்காக்கள் உருவாக்கப்படும். மீன் ஏற்றுமதியை அதிகரித்திட சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை முழுமையாக பயன்படுத்தி மீனவர்கள் தங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடற்பாசி வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய மீன் விற்பனை அங்காடிகள் முக்கியமான நகரங்களில் உருவாக்கப்படும். மீன் மற்றும் கருவாடு சில்லறை விற்பனை, கடற்பாசி வளர்ப்பு ஆகிய சிறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். மீனவருடைய துயரை துடைக்க இந்தியா இலங்கை ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்பட்டு கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். இப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரில் ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கு. இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வான். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை உறுதியாக செய்வேன், சொல்லாம அதிரடியாகவும் செய்வேன். அதனால தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இருந்த நிலையை மாற்றி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிற செயலில் தான் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியிருக்கு. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்குறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்குறாங்க. இதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜனநாயக இயக்கங்களும் எதிர்க்க போகிறோம். இந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிழியே பேசுகிற பழனிசாமி பாஜக அட்டுழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னால் மட்டும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறார். மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து பேசணும்னா பயத்திலேயே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, ஆஃப் ஆகிப்படுத்துறாரு. அவர் எதற்காக பிரச்சாரத்துக்கு போறார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு அடிமை உலகத்திலே யாரும் பார்த்ததில்லை என்ற கிண்ண சாதனையை படைக்கத்தான் பிரச்சாரம் பண்றாரு. இவருடைய ஓனர் யாரு? பாஜக. யாரு இவருடைய ஓனர்? யாரு? பாஜக. இங்க மீனவ சொந்தங்கள் வந்திருப்பீங்க. உக்ரைன் போரை நிறுத்திட்டேன், அமெரிக்காவே அலற விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறாரு. பார்க்கிறோமா இல்லையா? தட்டி கேட்க முடியலன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டு மீனவர்கள் தானே என்ற காலத்தால் தட்டி கேட்காம இருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சிருந்தா இப்படி அல்லல்பட விட்டிருப்பாரா? கச்சத்தீவு மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றி கோரிக்கையை அனுப்பி வச்சிருக்கிறோம். இதுவரை ஒன்றிய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? எதுவும் இல்லை. இதுதான் நாம கேட்கிற கேள்வி. பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மேல வர திடீர் அக்கறை என்பது வெறும் அரசியல் ஸ்டண்ட் மட்டும்தான். அவங்க செய்யறது அதை தந்திரமும் இல்லை, இரட்டை வேடை தந்துடும். அண்மையில் சென்னையிலே ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள்
ஜீரோ பிஜேபி என்ற இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள். அதை தொடங்கி வச்சது யார் தெரியுமா? பிரகால பிரபாகர். யார் தெரியுமா? ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கிறாங்க பாருங்க. இப்போ யாரு? நிர்மலா சீதாராமன். அந்த சீதாராமனுடைய கணவர் தான் அவர், பிரகால பிரபாகர் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு தேர்தல் நாட்டுக்கே முக்கியமான தேர்தல். பாஜகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் போற்றி பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த விழுமியங்கள் மீது விடக்கூடிய மரண அடி. அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கம், மொழி நல்லிணக்கம், மாநிலங்களுக்கான அந்த இடையில இருக்கக்கூடிய நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு விடக்கூடிய மரண அடி. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சுதந்திரம், பன்முகத்தன்மை உள்ளிட்டவற்றை மீது விடக்கூடிய மரண அடி என்று எச்சரித்திருக்கிறார். நாம் என்ன மொழி பேசணும், நாம் என்ன படிக்கணும், நாம் என்ன உடுத்தணும் முடிவு செய்கிற பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பிரகால பிரபாகர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சருடைய கணவர். பாஜக எவ்வளவு பெரிய டேஞ்சரை உண்டாக்கி இருந்தா அவர் இப்படி பேசியிருப்பார் நினைச்சு பாருங்க. அண்மையில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாஜக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பன்முகத்தன்மைக்கு பாஜக விட்டிருக்கக்கூடிய நேரடி சவால் இது. மேற்கு வங்கத்திலிருந்து விட்டிருக்கக்கூடிய அந்த சவாலை அவங்களால தமிழ்நாட்டில் விட முடியல. ஏன்னா தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறது திராவிட பெருஞ்சுவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கட்டி காத்த இந்த தமிழ் கோட்டையை சமத்துவத்துக்கு எதிரான மதவாத கும்பல்கள் ஆக்கிரமிக்க ஒரு நாளும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டோம். இதை பாஜகவும் உணர்ந்திருக்கு. அதனால்தான் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துகிற வேலையை செய்ய இன்றைக்கு அவர்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் அழைச்சிட்டு வருவதற்கான பல்லக்கு தூக்கியாக மாறி இருக்கக்கூடியவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு வரிசை கட்டி வர்ற பாஜக அமைச்சர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் தொடர்ந்து என்ன பேசுறாங்க? தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இதை ஒரு நாளாவதே கண்டிச்சிருக்கிறாரா பழனிசாமி? மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்துக்கு ஆபத்தான் தொகுதி சீரமைப்பு திட்டம் தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை கண்டிச்சு தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக ஒரு வார்த்தையாவது பழனிசாமி பேசியிருக்கிறாரா? பொது சிவில் சட்டம், அது குறித்து பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து பெரிய அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி கருத்து சொல்வாரா பழனிசாமி அவர்களை? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்போ சொந்த மக்களுக்கே குழிபறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கை நிறைந்த 2 ஆட்சி காலம். சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய ஆட்சியின் அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சிய சாட்சி, துப்பு கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடிய சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடைய சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை
வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனால தான் நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்தமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிற டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் காரில் புதுக்கோட்டையிலேருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா? சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுதான். அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? சத்தமா நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது ஏதோ திமுகவுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. மறந்துடாதீங்க. அதுக்கு முதுகுளத்தூர் தொகுதியில் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும், ராமநாதபுரம் தொகுதியில் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், பரமக்குடி தொகுதியில் கே கதிரவன் அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரி சின்னத்தை நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். திருவாடனை தொகுதியில் ராம கருமாணிக்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அடுத்து அமைய உள்ள நம்ம திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்க ஸ்டாலினுடைய கேரண்டி. நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.